பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி சந்தையில் அனைத்து வகையான காய்கறிகளின் விலையும் அதிகரித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, தற்போது காய்கறி விலை அதிகரித்திருக்கிறது. அங்கு சந்தைக்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களின் கருத்து என்னவாக இருக்கிறது? ஏன் காய்கறிகள் விலை உயர்ந்து காணப்படுகிறது? பாலா, பொங்கலை ஒட்டி மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி சந்தையில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கிட்டத்தட்ட அதிகாலை 4 மணியிலிருந்தே கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் இந்த பகுதியில் இருந்து வருகிறது. காவல்துறையினுடைய பாதுகாப்போடு தான் வியாபாரிகள் இங்க வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது வெளிமாநிலங்களிலிருந்து வர வேண்டிய அந்த காய்கறிகளுடைய வரத்து மிகவும் குறைவாக இருப்பதாலும், ஐயப்பன் கோவில் சீசன் என்பதாலும், அதேபோல் பொங்கல் பண்டிகை என்பதாலும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு கிராமங்களிலிருந்தும் அந்த மாட்டுத்தாவணி காய்கறி சந்தைக்கு காய்கறிகளை வாங்குவதற்கு மக்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். இது சம்பந்தமா பேசுவதற்கு இந்த மாட்டுத்தாவணி சந்தையுடைய தலைவர் சின்னமயனுடன் கேட்கலாம். ஆனா இப்போ வெளிமாநிலங்களிலிருந்து வரக்கூடிய காயோட வரத்தோட நிலைமை எப்படி இருக்கு? காய்கறியோட விலைகள் எப்படி இருக்கு? போன வருஷமெல்லாம் அதிகமாக இருந்துச்சு சார். 1000 டன் வரைக்கும் வந்துச்சு. இந்த வருஷம் ஒரு 500-600 டன் தான் இருக்கு. அதுபோக நம்ம கிராமங்கள் பட்டி தொட்டியெல்லாம் விவசாயங்கள் சரியாக பண்ணலை, வைக்கலை. ஆகையினால விலைவாசியெல்லாம் கொஞ்சம் கூடத்தான் இருக்கு. மொச்சக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு 100 ரூபா 110 ரூபா வரைக்கும் போகுது. மொச்சக்காய் கிராமம் பட்டி தொட்டி பூராமே பாரம்பரியமாக மொச்சக்காயை உரிச்சு அதை பிதுக்கு பருப்பு மாதிரி போட்டு அதை நெய் ஊற்றி வாழலை போட்டு சாப்பிட்றப்ப அதைத்தான் பாரம்பரியமாக சாப்பிடுவாங்க. அப்படி செய்யறதுனால மொச்சக்காய் விலையெல்லாம் பயங்கரமாக இருக்கு. அதே மாதிரி கூட்டம் பார்த்தீங்கன்னா நைட்டு எக்கச்சக்கமான கூட்டம். 2 வீலர் போக முடியல, 4 வீலர் போக முடியல, எந்த வண்டி வாசியும் போக முடியல. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. மைக்கில் கூப்பிட்டு சொல்லி பார்க்குறேன், கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் கண்ட்ரோல் வண்டி போன் அடிச்சு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் அடிச்சு, காவல்துறை முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கி பார்த்தாங்க. அப்படியுமே முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டம் இருக்கிற இந்த மார்க்கெட்டில் ஒரே ஒரு கழிவறை தான் சார் இருக்கு. ஒரு கழிவறை கட்டி கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா திறக்காமவே வச்சிருக்காங்க. பொதுமக்களை பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி அங்கங்க மரத்தடியிலையும் போஸ்ட் மரத்துக்கிட்டையும் போய் அப்படி இருக்கிற அவ்வளவு நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்களும் கமிஷனர் சார்ட்ட சொல்லி பார்த்துட்டோம், மேயர் அம்மாட்ட சொல்லி பார்த்துட்டோம், எல்லா அதிகாரிகிட்டையும் சொல்லி பார்த்துட்டோம். எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆகையினால மாநகராட்சி எங்களுக்கு அடிப்படை வசதி கட்டாயம் செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ மற்ற காய்கறிகளோட விலைகளோட பட்டியல் கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் கத்திரிக்காய். வெண்டிக்காய் 40 ரூபா 50 ரூபா. மிளகாய் பார்த்தீங்கன்னா அந்த உருட்டு மிளகாய் 30 to 40. அதே மாதிரி சம்பா மிளகாய் 25 to 35. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 70 to 90. பீன்ஸ் 80 to 100. மொச்சக்காய் 100, 110 இந்த மாதிரி இருக்கு சார். பாலா, அதாவது இவர் சொன்னது மாதிரி தான் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வரக்கூடிய இந்த முக்கியமான இந்த காய்கறி சந்தையில் அடிப்படை வசதிகள் மிகவும் குறைவாக இருப்பதாகவும், கழிவறையில் ஒன்று கூட இல்லை என்கின்ற விஷயத்திலும் இந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துகிறார்கள். மாநகராட்சி உரிய கவனம் செலுத்தி உடனடியாக இங்கு தேவையான அனைத்து வசதியும் செய்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார்கள். பாலா, மதுரை மாட்டுத்தாவணி சந்தையில் காய்கறிகளின் விலை நிலவரம் குறித்து தகவல் கொடுத்தீங்க. விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.